தமிழ்நாடு பேஸ்டு கேடர், ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லை, அவங்களும் மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்த நியூஸு உறுதி செய்யப்படாத நியூஸ், தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்து இவர்கள் மேலே இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னும் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்குது எனக்கு. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, அது வந்து இட்ஸ் அ சிவில் பெட்டிஷன், கிரிமினல் பெட்டிஷன் இல்லை, அது சிவில் பெட்டிஷன். அப்போ இது டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் சென்னை ஹைகோர்ட் அவங்க தான் விசாரிக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, உடைச்சி பணியார் ஆஃபீஸ் வாசலே ஏன் போடணும், சத்தம் வேற எங்கேயா தூக்கி போட்டுருக்க வேண்டியதானே. எங்களை ரெக்கார்டு ஆளுங்க எதுவோ ஃபங்க்ஷன் மால் ஃபங்க்ஷனிங் சிஸ்டம் ஒன்றும் ரெக்கார்டு ஆகலை, ஒன்றுக்கொன்று மாறுபட்ட முரண்பாடாக தெரிகிறது. அதனால் விஜய் அவங்களும் எரிச்சது அங்கேயே போட்டது இதையும் எனக்கு நம்ப தகுந்த விஷயமாக தெரியவில்லை. இதுவும் ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு தான் என்னுடைய ஒப்பீனியன். அந்த ஃபியூச்சர் ஜெனரேஷன் அதை கருத்திலும் கொண்டு இதை நாங்கள் ஆமோதிக்கவில்லை. அதனால் கண்டிப்பாக அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த சதுப்பு நிலத்தில் இதை கட்டுவதை தடுக்க வேண்டும். இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் டிஎம்கே கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஒரு வெறுப்பு இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. எதனால் அப்படின்னா எல்லா இடத்துலையும் விலைவாசி உயர்வு, எல்லா இடத்துலையும் ஏடிஎம்கே அரசாங்கம் அவங்க விட்டு போன இதுலேயே எங்களுக்கு 1008 கடன் வந்து விட்டது, அதுக்கு வட்டி கட்டவே சரியாக இருக்குண்ணா. இல்லை, நீங்கள் வட்டி கட்டுறது நீங்களே சொல்லிருக்கீங்க 50,000 60,000 கோடி தான். ஆனால் 5 லட்சம் கோடி 5 வருஷத்தில் 60,000 கோடினா அப்போ என்ன 3 லட்சம் கோடி, இன்னும் 2 லட்சம் கோடி இப்போ என்ன பண்ணீங்க? கரூர் விவகாரம் தொடர்பாக சிபிஐ கரூர் நீதிமன்றத்தில் முதல்கட்ட விசாரணை அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதை எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணிக்கிறதா தகவல் வெளில வந்திருக்கு. என்ன சார் அடுத்த கட்ட விசாரணை எப்படி இருக்க போகுது சார்? சார் நானும் படித்தேன், சிபிஐ முதல் கட்ட இது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னு. பட் அந்த ஃபுல் டீட்டெயில் வந்து அதில் இவங்க போடலை, யார் யார் பேரில் போட்டிருக்கு ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னு போடலை. ஆனால் உறுதி செய்யப்படாத இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, A1 A2 A3 அப்படின்னு 3மே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அவங்க அதே இவங்க மேலே லெவல் 1 லெவல் 2 முதல் கட்ட 2ஆம் கட்ட இவங்க மேலே போட்டிருக்காங்கன்னு உறுதி செய்யப்படாத செய்திகள் கூறுகின்றன. ஸோ அது எப்படி எதனால் இதுவே வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஏன்னா இது முழு டீட்டெயில் நியூஸும் கிடைச்சாதான் அதை பற்றி ரொம்ப விரிவாக பேச முடியும். ஏன் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த சிபிஐ இதுக்கு முதல் காரணம் அவங்க தான். இவங்க வந்து என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ இது வேணும்னு கேட்கலையே ஒழிஞ்சு, சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்டு ஜட்ஜு அவங்க கீழே ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி அவங்க கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய நம்பிக்கை என்ன, தன்னம்பிக்கை அது என்ன உறுதிப்படுறது அப்படின்னா நாங்கள் எந்த தவறும் தெரிந்து செய்யவில்லை. ஸோ இந்த கரூரில் நடந்த துயர சம்பவத்துக்கு தமிழக வெற்றி கழகம் வெற்றி கழகத்தை சேர்ந்த யாருமே எந்த விதத்திலும் பொறுப்பாக இருக்க மாட்டார்கள். நெக்லிஜென்ஸ் இருக்கலாம், இந்த நெக்லிஜென்ஸ்னால் இவ்வளோ ஆயிடுத்தா, எங்களுக்கு அந்த மாதிரி நம்பிக்கை இல்லை. அதனால தான் இவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. தென் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்காங்க, இவங்க கேட்டது அண்ட் பிஜேபியில் ஒருத்தர் கேட்டது, அதையும் தாண்டி பாதிக்கப்பட்டவர்களும் 3 பேர், மொத்தம் 5 பெட்டிஷன். அதை வச்சு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, ஆமாம் அதுவும் தமிழ்நாடு போலீஸ் அஃபிஷியல்ஸ் அவங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, நாங்கள் விசாரித்த வரைக்கும் எங்கள் இதில் எந்த இதுவுமே இல்லை, எங்கள் அஃபிஷியல்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக செயல்பட்டிருக்காங்க, எங்கள் இதில் எந்த வித லேப்சஸும் இல்லை அப்படின்னு சொன்னதை காரணம் காட்டி, நீங்கள் இந்த மாதிரி சொன்னதே எப்படி இருக்குன்னால் மக்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை போயிடுது. ஏன்னா இன்னும் கேஸே முடியல, அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டீங்க. ஸோ மக்களுக்கு நம்பிக்கை போய்விடுகிறது. மக்களுக்கு நம்பிக்கை வேண்டும் அப்படின்னால் என்ன பண்ணணும் அப்படின்னால், அதாவது ஆர்டிக்கல் 148 கீழே அவர் சொல்கிறது ஃபேர் அண்ட் இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் இருக்கணும். அதை கருத்தில் கொண்டு தான் சிபிஐ என்கொயரி இவர்கள் நியமித்தார்கள். சிபிஐயும் அக்டோபர் 15 என்னமோ உள்ளே வந்தாங்க. சிபிஐயோட ஒரு சூப்பரண்டன்ட், டெப்யூட்டி சூப்பரண்டன்ட் இங்கே இருக்கவங்களும் இருக்காங்க. இதே மேலே வந்து மானிட்டர் வேறு பண்ணுறாங்க. ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அஜய் ரஸ்தோகி, அவருக்கு கீழே 2 ஐபிஎஸ் அஃபிஷியல்ஸ், இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் கேடரில் தமிழ்நாடு பேஸ்டு கேடர், ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லை, அவங்களும் மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நியூஸு உறுதி செய்யப்படாத நியூஸ், தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்து இவர்கள் மேலே இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னும் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்குது எனக்கு. அதான் நான் சொல்ல வரேன்.
பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களை சார்ந்தவங்களையும் பனையூருக்கு அழைத்து வந்துட்டு விஜய் வந்துட்டு சந்திக்க இருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு சார். விஜய் தரப்புல எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் கிடையாது. ஊடகத்துல இது ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. மீண்டும் மீண்டும் பனையூருக்குள்ளேயே அரசியல் செய்வது எப்படி சார் பார்க்கறது? தேவையில்லை. ஏன் விஜய் இன்னும் பனையூர் விட்டு வெளியே வரவில்லை அப்படின்னு தெரியல. ஏன்னா நீங்கள் முதல்ல கரூரில் நடந்தது அன்றைக்கே என்ன பண்ணீங்க, கரூரை விட்டு ஓடி வந்து விட்டீர்கள். ஆர் அதை விட்டு ஓடி வந்து விட்டேன்னு வார்த்தையை யூஸ் பண்ண விரும்பலை, வெளியேறி விட்டீர்கள். வெளியேறி ட்ரிச்சிக்கு போனீங்க. ட்ரிச்சியில் தங்கி இருக்கலாம், எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. ஆனால் ட்ரிச்சியை விட்டு உடனே வெளியேறி சென்னை வந்து விட்டது. சரி, உங்களுடைய இது அது ஓகே. ஆனால் மக்களுக்கு என்ன ஆகுது, உங்கள் மீது ஒரு நம்பிக்கை குறைய ஆரம்பித்து விட்டது. இதையும் தாண்டி உங்கள் அஃபீஷியல்ஸ் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 கேடர்ஸ் யாருமே அங்கே இல்லை. எல்லாருமே ஓடி வந்துட்டீங்க, வெளியேறி விட்டார்கள். ஆனால் இவங்க இப்போ என்ன சொன்னாங்க, ஆதவ் அர்ஜுன் அவர் என்ன சொன்னார், இல்லை நாங்கள் கரூர் அந்த வெளியில் பார்டரில் இருந்தோம், எங்களை உள்ளே விடவில்லை அப்படின்னாங்க. ஓகே, இங்கே எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுங்க. செப்டம்பர் 27 நடந்தது, இன்னைக்கு அக்டோபர் 25, ஒரு மாதம் ஆக போகிறது. ஒரு மாதம் ஆயும் விஜய் ஏன் இன்னும் வெளியே வரவில்லை? நீங்கள் முதல்ல இந்த 14 நாள் துக்கம் விசாரிச்சிருக்கோம், அதனால் நாங்கள் தீபாவளி கூட கொண்டாடலை. நீங்கள் சரிங்க வேண்டாங்க, அதுக்குள்ளே முன்னாடியே உள்ளே போனால் மக்களுடைய அந்த இன்னும் அந்த சிம்மரிங் ஃபீலிங்ஸ்பாங்க இங்கிலீஷில், உள்ளுக்குள்ளே அந்த ஆதங்கம் வெறுப்பு இன்னும் இருக்கும். அதை மக்களை ஃபேஸ் பண்ண வேண்டாம், மக்கள் கொஞ்சம் இதுவாகட்டும் சொல்லி நீங்கள் விட்டுருப்பீங்க, ஒத்துக்கலாங்க. எல்லாம் ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் இதாங்க யதார்த்தம். மக்களுக்கு 2 லட்சம் 20 லட்சம் ரூபாய் கொடுக்க போகிறோம். இறந்தவர்களுக்கு அடிபட்டவர்களுக்கு 2 லட்சம், வெரி குட், ஐ அப்ரிஷியேட். இதையும் தாண்டி மக்களை அன்றைக்கி என்ன பண்ணி வீடியோ கான்ஃபரன்சிங் அதுதான் பேசினீங்க. ஆனால் என்ன நீங்கள் சொன்னீங்க, போலீஸை பர்மிஷன் கேட்டிருக்கோம் கரூரில் போய் மக்களை பார்க்கறதுக்கு. மக்கள் பர்மிஷன் கிடைச்ச உடனே நாங்கள் போய் மக்களை பார்ப்போம், எங்களுக்கு ப்ரொடெக்ஷனும் வேணும். ப்ரொடெக்ஷன் கேட்டாலும் தப்பு இல்லைங்க, ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. யாராவது அடிபட்டவங்க இல்லை பாதிக்கப்பட்டவர்கள், ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் கோபத்தில் கூட எதாவது பண்ணலாம், ஆர் தீய சக்திகள் உங்களை தாக்கலாம். அதனால் ப்ரொடெக்ஷன் கேட்குறது தவறு இல்லை, அதுலேயும் தவறு இல்லை. ஆனால் போலீஸ் பர்மிஷன் கொடுத்தாங்களா, கொடுக்கலையா? போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா என்னுடைய கொஸ்டின், போலீஸ் ஏன் இன்னும் பர்மிஷன் கொடுக்கலை? விஜய் அங்கே போய் பார்ப்பதற்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்கள் இந்த இன்சிடென்ட் நடந்த உடனேயே டிஎம்கே எல்லாம் போனீங்க, சிஎம் லெவலில் போனீங்க, செந்தில் பாலாஜி அவங்கெல்லாம் போனீங்க, மக்களுக்கு உதவி செய்வதற்காக போனேன். நீங்கள் ஏடிஎம்கே அவங்க போனாங்க, பிஜேபி அவங்க போனாங்க, மற்ற கட்சியெல்லாம் போய் பார்த்தார்கள். ஆனால் விஜய் இன்னி வரைக்கும் போல உங்களுக்கு விஜய் முதல்ல பர்மிஷனுக்கு அப்ளை பண்ணாரா? அப்ளை பண்ணியிருந்தால்தான் ஏன் இன்னும் கொடுக்கவில்லை? இதை போலீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணுங்க. ஆன் தி அதர் கேன் சினாரியோ 2, இல்லைங்க விஜய் இது வரைக்கும் எங்ககிட்ட பர்மிஷன் கேட்கவில்லை, எங்ககிட்ட போலீஸ் ப்ரொடெக்ஷனும் கேட்கவில்லை, நாங்கள் ஆணித்தரமாக சொல்லுகிறோம், அவர் பர்மிஷன் கேட்டிருந்தா என்ன கேட்டு அந்த டாக்குமெண்ட் அனுப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுங்க. அப்போ விஜய் ஹேஸ் டு எக்ஸ்பிளைன் எதனால் போலீஸ்கிட்ட பர்மிஷன் கேட்கவில்லை. கேட்டிருந்தால் போலீஸ் பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ மக்களை பார்ப்பதற்கு உங்களுக்கு இன்னும் எதனால் தயக்கம் இருக்கிறது? விஜய் ஹேஸ் டு எக்ஸ்பிளைன். ஸோ அதனால் இப்போ பனையூருக்கு இவங்களை வர சொல்லி பண்ணுறீங்க, நீங்களே டைரெக்டாக போகலாம். இல்லை சார் போலீஸ் பர்மிஷன் கொடுக்கவில்லை, அதனால தான் இவங்களுக்கு நான் கூப்பிடுறேன் அப்படின்னா போலீஸ் ஷுட் எக்ஸ்பிளைன். அப்போது இவர் பனையூரை கூப்பிட்டு மக்களை பார்ப்பதில் தவறு இல்லை. சிபிஐ கை மாறிய உடனே பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி ஆஃபீஸில் கரூரில் பார்த்தீங்கன்னா எரிக்கப்பட்ட ஆவணங்களும் பென்ட்ரைவ்லாம் கிடைச்சதா ஒரு தகவல் முதற்கட்ட அதாவது வந்துச்சு. உடனடியாக சிபிஐ கரூர் சென்ற உடனே அந்த தகவல் வந்துச்சு. இதில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு உறுதிப்படுத்த முடியாத ஒரு தகவல் வெளில வந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா பனையூரில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட அந்த பேருந்தின் வாகனத்தில் இந்த சிசிடிவியில் இருந்த ஹார்டிஸ்க் கொளுத்தப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி தகவல் வந்துச்சு. இதோட உண்மைத்தன்மை என்ன சார்? சார் எனக்கு ரெண்டு இதுவாக ஹேண்டில் பண்ணுறேன் சார். எஸ்ஐடி அவங்க இன்வெஸ்டிகேஷன் அலோவ் பண்ணது, பர்மிட் பண்ணது, ஆர்டர் பண்ணது சென்னை ஹைகோர்ட். அவங்க தான் ஆர்டர் பண்ணாங்க. அதுலேயே 1008 இஷ்யூ இருக்குது. சுப்ரீம் கோர்ட் நீங்கள் எப்படி பண்ணலாம், உங்கள் ஜூரிஸ்டிக்ஷன்லேயும் இது இல்லை. சென்னை இந்த கரூர் மதுரை பெஞ்ச் ஆஃப் சென்னை ஹைகோர்ட் அவங்க தான் விசாரிக்கிறாங்க. சென்னை ஹைகோர்ட்டுக்கு என்ன அவசியம் வந்தது, எதுக்காக நீங்கள் எதை ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா சென்னை ஹைகோர்ட்டுக்கிட்ட, சார் இது பெட்டிஷன் உங்களுக்கு வந்திருக்கு. என்ன பெட்டிஷன் உங்களுக்கு வந்தது? எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். இயர் ஆஃப்டர் மீட்டிங்லாம் நடத்தணும்னால் அரசியல் கட்சிகள் என்னென்ன மாதிரி இவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், என்ன மாதிரி செயல்கள் இருக்கணும் அப்படின்னு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், எங்கே நடத்தணும், போலீஸ் எந்த விதத்தில் கண்காணிக்கணும், இதையெல்லாம் போட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கொடுங்க
டிஃபைன் பண்ணுங்கன்னு தான் பெட்டிஷன் சென்னை ஹைகோர்ட்டுக்கு வந்தது. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, அது வந்து இட்ஸ் அ சிவில் பெட்டிஷன், கிரிமினல் பெட்டிஷன் இல்லை, அது சிவில் பெட்டிஷன். அப்போ இது டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் சென்னை ஹைகோர்ட் அவங்க தான் விசாரிக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, இதை கிரிமினல் பெட்டிஷனாக மாற்றி ஒரு சிங்கிள் ஜட்ஜு கீழே இதை கொண்டு போய் இது பண்ணீங்க. அந்த சிங்கிள் ஜட்ஜும் எஸ்ஐடி ஆர்டர் பண்ணியிருக்கார், இது தவறு அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கேயே இது அடிபட்டு போயிடுது. இந்த சுப்ரீம் எஸ்ஐடி ஆர்டர் பண்ணது இவருக்கு அஸ்ராம் கர்க்குன்னு எல்லாமே சொல்லுவாங்க. அஸ்ராம் கர்க் அப்படி ஒரு இன்டெகிரிட்டி இது உண்டு, எந்த விதத்தில் அப்படி ஒரு நேர்மையான அஃபீஷியல் அவருக்கு இருக்குது. ஆரம்பித்து மேபி 4 நாள் 5 நாள் 6 நாள் போயிருக்கலாம். உடனே இவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க, எல்லாம் நோட் பண்ணிருப்பாங்க. திடீர்னு இவங்க சுப்ரீம் கோர்ட் சிபிஐ ஆர்டர் பண்ண உடனே இவங்க எல்லாவற்றையும் எரித்து விட்டார்கள். அவங்க இதை எரித்தவங்க எதுக்கு அவங்க ஆஃபீஸ் வாசல்லையே போடணும் சார், சத்தம் போடாமல் எரிச்சு சத்தம் போடாமல் நீங்கள் தூக்கி போடலாம், எதுக்கு அவங்க வாசல்லையே போடணும்? அப்படி என்றால் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. எஸ்ஐடி அவங்க எரிச்சிருப்பாங்கன்னு. அதையும் தாண்டி ஆமாத்தார் எரிச்சாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, என்ன எரிச்சாங்க? அப்போது எஸ்ஐடி ஆர்டர் பண்ணது அரசாங்கமும் அதில் இது உண்டு. ஸோ அரசாங்கத்திற்கு எதிராக தீய சக்திகள் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, ஆர் வேறு ஏதாவது அரசியல் கட்சி இன்வால்வ் ஆனதுனால இந்த மாதிரி ஆகிவிட்டது. அதை மறைப்பதற்காக எஸ்ஐடி அவங்க கண்டுபிடித்த விசாரணையில் தெரிய வந்தது, அதுக்காக அதை மறைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அப்போ அரசாங்கத்துக்கு ஒரு இதுவாகிடும். அப்போ சிபிஐ கேட்பாங்க. ஸோ இப்போ சிபிஐ உள்ளே வந்தாச்சு. சிபிஐ என்ன கேட்பாங்க, எஸ்ஐடி இது வரைக்கும் என்னென்ன பண்ணீங்க கொடுங்க. இல்லைங்க நாங்கள் எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள் 4 நாள் பண்ணிருக்கீங்க, என்னங்க ப்ரொசீஜர்? பண்ண டாக்குமெண்ட் பண்ணுவீங்க, என்ன சாட்சி ஏது சாட்சி எல்லாத்தையும் அது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணிருக்கீங்க, கம்ப்யூட்டரில் ஏற்றிருப்பீங்க, லேப்டாப்பில் இருக்கும், அது ஏன் இல்லை கொடுங்க. அது எரிச்சாச்சுன்னா ஏன் எரிச்சிங்க, யார் பர்மிஷன் கொடுத்தாங்க, கொண்டாங்க, சிபிஐ கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே எஸ்ஐடி அவங்களுக்கு தெரியும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எஸ்ஐடி அவங்க இது பண்ண எரித்திருக்க மாட்டார்கள் அப்படிங்க என்னுடைய நம்பிக்கை. 2வது பனையூரில் அவங்க என்ன சொல்கிறாங்க, விஜயுடைய அந்த கேரவனில் ரெக்கார்டிங் ஆப்ஷன்லாம் இது இருக்குது, அவங்களே எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வராங்க. அந்த அளவுக்கு ட்ரோன்ஸ் அதெல்லாம் வேறு வச்சு அது வர்றது எல்லாமே இந்த கேரவனில் வர ஹார்ட் டிஸ்கில் கேப்சர் ஆகுது, அத்தனையும் இவங்க ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வராங்க. ஆனால் இதை பனையூரில் அவர் என்ன பண்ணிருக்கார், எரித்து விட்டார். எப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி எரித்து விட்டார். ஹார்ட் டிஸ்கை உடைச்சி போட்டிருக்காங்க அப்படின்னாங்க. இதே இங்கேயும் அதே தான் எனக்கு கேள்வி. உடைச்சி பனையூர் ஆஃபீஸ் வாசலையும் ஏன் போடணும்? சத்தம் போட வேற எங்கேயா தூக்கி போட்டிருக்க வேண்டியதானே. எங்களை ரெக்கார்டு ஆளுங்க என்னமோ மால் ஃபங்க்ஷனிங் சிஸ்டம் அந்த ரெக்கார்டு ஆகலை அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அவங்க இதிலே போட வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் தாண்டி இந்த இதுக்கு கேட்டது சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்டு ஜட்ஜு கீழே இன்வெஸ்டிகேஷன் கேட்டதே விஜய் தான். அப்போ விஜய்க்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது, தமிழக வெற்றிக் கழகம் அந்த அஃபீஷியல்ஸ்க்கும் அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் ஒன்றும் தவறு செய்யவில்லைங்க, சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்டு ஜட்ஜு கீழே கமிஷன் வைங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவங்களுக்கு இந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கும் பொழுது இவங்க ரெக்கார்டிங் பண்ணதெல்லாம் ஏன் அவங்க அழிக்கணும்? அப்படி அழிக்கிறதா இருந்தால் இவங்களையும் தாண்டி வேற ஏதாவது இவங்க கட்சி ஆளுங்களே இந்த மாதிரி ஏதாவது பண்ணி விட்டார்களா, அதுக்காக அழித்தார்களா தெரியாது. ஆனால் அப்படி அழித்திருந்தால் கட்சி ஆளுங்க யாராவது பண்ணியிருந்தால் அப்போ எஸ்ஐடியில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அப்போ எஸ்ஐடி அது எரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஒன்றுக்கொன்று மாறுபட்ட முரண்பாடாக தெரிகிறது. அதனால் விஜய் அவங்களும் எரித்தது அங்கேயே போட்டது இதையும் எனக்கு நம்ப தகுந்த விஷயமாக தெரியவில்லை. இதுவும் ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு தான் என்னுடைய ஒப்பீனியன். பள்ளிக்கரணையில் சதுப்பு நிலத்தில் குடியிருப்பு வசதிகளை கட்ட அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. சதுப்பு நிலத்தில் கட்டிடமே கட்டக்கூடாதுன்ற போது இப்போ அனுமதி கொடுத்தது யார் சார் இங்கே? சார் இது அனுமதி கொடுத்தது இதில் ஆக்சுவலி பள்ளிக்கரணி சதுப்பு நிலம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஓஎம்ஆர் ரோட்ல அங்கிருந்து பல்லாவரம் போகிற அந்த ரோடு ரேடியல் ரோட்ல அவ்வளோ பெரிய ஏக்கர், மேபி அரௌண்ட் 2000 ஏக்கர்ஸ் இருக்கும் சார். அதில் தான் இந்த பள்ளிக்கரணி சதுப்பு நில ராம்சார் இதும்பாங்க. அதில் தான் இது ஒரு பெரிய ஒரு இது சார். அந்த ரோட்டில் போனாலே பார்க்கலாம். அண்ட் இதில் ரொம்ப பியூட்டி என்ன அப்படின்னா, அந்த மழை காலத்தை மழையெல்லாம் தங்கினதுக்கு அப்புறம் அந்த வெளிநாட்டிலிருந்து தான் பறவைகள் அந்த மாதிரி மைக்ரேட்டரி பேர்ட்ஸும்பாங்க, அந்த அளவுக்கு அவ்வளோ தூரம் பறந்து வந்து இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்க்கலாம். அங்கே சரௌண்டிங்ஸில் ஆரம்பத்தில் 2009 2010 அப்போல்லாம் கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்து சில பில்டிங்லாம் கட்டியிருக்காங்க. அதுலேருந்து அவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவங்க பால்கனியிலேருந்து அவங்க இதில் இருந்துலாம் பார்த்து கிச்சன் பெட்ரூம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும்.
அதுக்கப்புறம் அதெல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதை ப்ரொடெக்டட் ஏரியானே கொண்டு வந்துட்டாங்க. எந்த ஒரு இவங்களும் ரியல் எஸ்டேட் அதிகதி யாருமே உள்ளே வரக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்தி விட்டாய்விட்டது. ஆனால் இப்போ வந்த நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பாதுகாக்க வேண்டிய அந்த இதில் வந்து பிரிகேடு மார்கன் அப்படின்னு ஒரு ரியல் எஸ்டேட் அவங்களுக்கு 1250 அடுக்குமாடி கட்டடம் கட்டுவதற்கு பர்மிஷன் கொடுத்துருக்கார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு சார். இது என்ன அப்படின்னா, இவங்க சர்வே நம்பர் 453, 495, 496, 498 இந்த 4 சர்வே நம்பர் 453, 495, 496, 498 இந்த 4 சர்வே நம்பர் கீழே 1250 அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடம் அதில் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி இதெல்லாம் அனுமதி கொடுக்கணும். ஏன்னா முன்னாடியே சொன்னேன், திஸ் ஒன் இஸ் எ ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட்னால் என்விரான்மெண்ட் கண்ட்ரோல் அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அதில் பர்மிஷன் வாங்கணும் சார். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் இவங்க சொல்கிறது என்ன, வந்திருக்க நியூஸ் என்ன அப்படின்னா, என்விரான்மெண்ட் போர்டு அங்கேயும் பர்மிஷன் கொடுத்தாய் விட்டது. இதையும் தாண்டி இது வந்து சிட்டி லிமிட்டுக்குள்ளே வருது. அதனால் சிஎம்டிஏ, சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அவங்களும் இந்த பில்டிங் கட்டுவதற்கு பர்மிஷன் கொடுத்தாய் விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சிஎம்டி இதெல்லாம் வரைச்ச அமைச்சர் சேகர் பாபு ஆகட்டும், இல்லை வேறு எந்த அமைச்சர்களாகட்டும், யார் எந்தெந்த மினிஸ்டர் கீழே இந்த இப்போ பொல்யூஷன் காந்தி என்விரான்மெண்ட் போர்டு இதுக்கு யார் அமைச்சர், அவங்க கீழே அவருக்கு கீழே இருக்க அஃபீஷியல்ஸு என்ன மாதிரி பர்மிஷன் எப்படி கொடுத்தாங்க, இந்த பர்மிஷன்லாம் கொடுக்காம இதை கட்ட முடியாது நியூஸ் வந்திருக்கு. அப்போது அந்த சதுப்பு நிலத்தில் கட்டுவதற்கு ஒருத்தருக்கு நீங்கள் கொடுத்தேன்னு வச்சுங்க, அடுத்த ஒருத்தர் கேட்பாங்க. அப்போ நாளைக்கு அந்த என்டையர் சதுப்பு நிலம் ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட் அப்படின்னு கொண்டு வந்தது நாளைக்கு வெறும் கான்கிரீட் ஸ்ட்ரக்சராக மாறிவிடும். இதற்கு இது கண்டிப்பாக இடம் கொடுக்கும். இது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்தியாக இருந்தால், இல்லை நாங்கள் யாரும் பர்மிஷனே கொடுக்கவில்லை, இது ஊர்ஜிதப்படுத்தப்படாத நியூஸ் அப்படின்னு அந்தந்த மினிஸ்ட்ரி, ஈவன் சென்னை மெட்ரோ சிஎம்டிஏ மெட்ரோ டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி நாங்களும் பர்மிஷன் கொடுக்கவில்லை, என்விரான்மெண்ட் போர்டு நாங்களும் பர்மிஷன் கொடுக்கவில்லைன்னா ஓப்பனாக சொல்லுங்க, இல்லை பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு. ஸோ திஸ் என்விரான்மெண்ட் வில் ரிமைன் ப்ரொடெக்டட். ஆனால் அதையும் தாண்டி இப்போ இந்த மாதிரி வருது வந்து மக்களுக்கு சிலருக்குலாம் என்விரான்மெண்ட், இப்போ என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் சுற்றுச்சூழல் அந்த பாதுகாப்புக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுக்குறவன். ஸோ எனக்கு இல்லை சார், சந்ததி இப்போ நாங்களாம் எங்களுக்குலாம் ஏஜ் ஆகிடுது, எங்களை தாண்டி வரும்போது இளைஞர்கள், அந்த இளைஞர்களுக்கும் அடுத்த சந்ததி இன்னிலேருந்து 50 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கணும் சார்? எல்லாமே கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் முடியாது, சதுப்பு நிலம் இருக்கணும், ஃபாரஸ்ட் இருக்கணும். ஏன்னா ஃபாரஸ்ட்டை நீங்கள் அழிக்கிறீங்க, எல்லாமே படித்து வச்சு சந்ததிக்கு என்ன இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஸோ வெளியில அந்த ஃப்யூச்சர் ஜெனரேஷன் அதை கருத்திலும் கொண்டு இதை நாங்கள் ஆமோதிக்கவில்லை. அதனால் கண்டிப்பாக அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த சதுப்பு நிலத்தில் இதை கட்டுவதை தடுக்க வேண்டும். இது என்னோட ஒப்பீனியன். இதன் மூலமா 20,000 கோடி வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா பெருமிதமாக சொல்கிறாங்க. சரி, இது வந்துட்டு முதல்வருக்கு தெரியாமல் நடந்திருக்குமா, எப்படி சார் பார்க்காது? முதலமைச்சருக்கு கண்டிப்பாக நியூஸ் போகணும். ஆனால் முதலமைச்சர் 20,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இதை மறைக்கிறாங்களா? இது ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட் சார், இதில் பண்ணக்கூடாது அப்படின்னு சார் முதலமைச்சர் அப்படிங்கிறச்ச 1000 திட்டத்தை பார்க்குறது. ஆனால் ஒரு இதில் எதுவாக இருந்தாலும் என்ன நடந்தாலும் ஒரு ஸ்டேட்டில் முதலமைச்சர் அவருக்கு அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக உண்டு சார். இதே தான் தேசத்திற்கும். நாட்டில் ஏதாவது ஒன்று மேஜர் இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா பிரதம மந்திரி அவருக்கு பொறுப்பு இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி நான் சொல்கிறது ஃபர்ஸ்ட் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. அதையும் தாண்டி அந்தந்த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் அஃபீஷியல் அவங்க தான் பொறுப்பு, மெயின் பொறுப்பு. முதல்வருக்கு டிஆர்பி ராஜா அவருடைய நாலேஜுக்கு 20,000 கோடியில் கொண்டு வரும், இந்த இடத்தெல்லாம் அழித்து விட்டு கட்டப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரா, சொல்லலையா தெரியாது. அப்படின்னு சொல்லி இருந்தால் முதலமைச்சர் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தால் அப்போ முதலமைச்சருக்கு இது ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட், இதில் பண்ணக்கூடாது அப்படின்னு என்விரான்மெண்ட் போர்டு பர்மிஷன் கொடுக்குறாங்களா, சிஎம்டிஏ அவங்க எடுத்து உரைக்கணும். அவங்க சொன்னாங்களா, சொல்லவில்லைனால் அந்த மினிஸ்டர்ஸ் அந்த அஃபீஷியல் அவங்களும் தவறி விட்டார்கள். ஸோ மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு வரும்போது முதல்வருக்கு கீழே
இந்த மினிஸ்டர்ஸ் அஃபிஷியல்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள ஐ வில் ஹோல்டு தெம் ரெஸ்பான்சிபிள். அதையும் தாண்டி மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டியும் பார்க்குறச்சு எந்த ஒரு அரசாங்கத்துக்கு கீழே நடந்தாலும் அதற்கு முதல்வர் அப்படிங்கிறச்ச மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி தான் நாடு அப்படிங்கிறச்ச மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரைம் மினிஸ்டருக்கு உண்டு. திமுக ஆட்சி நன்றாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு, மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க, மீண்டும் திமுக ஆட்சி தான் வரணும் அப்படின்னு சொல்லி SV சேகர் வந்துட்டு கருத்து முன் வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? சார், ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அவருக்கு உரிமை உண்டு சார். அவருக்கு வேண்டிய கருத்தை வைத்துக் கொள்ளலாம். திமுக ரொம்ப நன்றாக வேலை செய்கிறது, மீண்டும் அவர்கள் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது SV சேகருடைய விருப்பமாக இருக்கலாம். ஆனால் SV சேகரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஆரம்பத்தில் இவர் இருந்தார், டிஎம்கேக்கு அகேன்ஸ்டாக இருந்தார், ஏடிஎம்கேல இருந்தார், ஏடிஎம்கேல எம்எல்ஏவாக இருந்தார். தென் ஏடிஎம்கேக்கு அப்புறம் கொஞ்சம் மனசு கருத்து வேறுபாடெல்லாம் ஜெயலலிதா அம்மையாரோட இருந்தது. அதை தாண்டி மறுபடியும் பிஜேபியில் இருந்தார். அப்புறம் பிஜேபியை விட்டு மறுபடியும் டிஎம்கேக்கே வந்து விட்டார், டிஎம்கே. ஸோ இப்போ டிஎம்கே மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது, தவறு இல்லை. அந்தந்த சமயத்தை ஒருத்தருக்கு தோணும். ஏன்னா நிறைய அஃபீஷியல்ஸ் பார்த்துருக்கோம், நிறைய மந்திரிகள், நிறைய பாலிட்டிஷியன், எவ்வளவு கட்சியை மாறி 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 வந்திருக்காங்க. இன்றைக்கு SV சேகரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு திமுக மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அதனால் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் இருக்கு. ஆனால் உண்மை நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே தெரியும், மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் டிஎம்கே கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஒரு வெறுப்பு இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. எதனால் அப்படின்னால் எல்லா இடத்துலையும் விலைவாசி உயர்வு, எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒரு 505 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, அதில் எவ்வளோ 90% 90% நிறைவேற்றி விட்டோங்கிறீங்க. ஆனால் எதிர்கட்சிகள் சொல்லுவது இல்லை, 25% கூட நிறைவேற்றவில்லை அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க. அப்போ அதை முறியடிக்கணும்னால் இவங்க என்ன பண்ணணும்? இதெல்லாம் நாங்கள் பண்ணிருக்கோங்க சொல்லிட்டு வெள்ளை அறிக்கை விடலாம். ஆனால் இவங்க வெள்ளை அறிக்கையும் விடவில்லை. ரெண்டாவது, கடன் 2021 முடிய ஒரு லாஸ்ட் ஒரு 70 வருஷத்தில் மொத்தமே தமிழ்நாட்டு கடன் 4,50,000 கோடி தான். ஆனால் 2021 2025 இப்போ 26 முடிய போகுது. இந்த 5 வருஷத்தில் கடன் தனியாக 5 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த 2026 மார்ச் முடியும் பொழுது 9,75,000 கோடியாக மாறிவிடும். ஸோ 5 லட்சம் கோடி இந்த 5 வருஷத்தில் வாங்குறீங்க, என்ன பண்ணிருக்கீங்க? வாங்கலாம், தவறில்லை. இவங்க சொல்லுவது என்ன அப்படின்னா, எங்களோட ஓவரால் கடன் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதாவது எங்களுடைய ஜிடிபி எவ்வளவு, அதனுடைய கடன் ரேஷியோ எவ்வளவு, இது ஃபைனான்ஸ் கமிஷன் பிரகாரம் 29.3% இருக்கலாம். ஜிடிபி வர்சஸ் டோட்டல் பாரோவிங்ஸ், எக்ஸ்டர்னல் பாரோவிங்ஸ் 29.3. ஆனால் தமிழ்நாடு என்ன சொல்கிறாங்க, எங்களது 28.5% அதுதான் இங்கே இருக்குது, அதனால் நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி இவங்க என்ன சொன்னாங்க, ஏடிஎம்கே அரசாங்கம் அவங்க விட்டு போன இதுலேயே எங்களுக்கு 1008 கடன் வந்து விட்டது, அதுக்கு வட்டி கட்டவே சரியாக இருக்குன்னாங்க. இல்லை, நீங்கள் வட்டி கட்டுறது நீங்களே சொல்லியிருக்கீங்க 50,000 60,000 கோடி தான். ஆனால் 5 லட்சம் கோடி 5 வருஷத்தில் 60,000 கோடினா அப்போ என்ன 3 லட்சம் கோடி, இன்னும் 2 லட்சம் கோடி இப்போ என்ன பண்ணிக்க? இதையும் தாண்டி பணம் இல்லை வட்டி கட்டுகிறோம் சொல்லி தான் மாற்றி வரியை உயர்த்தி இருக்கீங்க. இபி டாரிஃப் எவ்வளோ தூரம் ஏற்றிருக்கீங்க, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் 200-250% ஏற்றிருக்கீங்க, ஸ்டாம்ப் டியூட்டி, ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், ஸ்டாம்ப் பேப்பர் எல்லாமே ஏற்றிருக்கீங்க, வாட்டர் டேக்ஸு எல்லாமே ஏற்றிருக்கீங்க. இதெல்லாம் எங்கே போகிறது? பணம் இல்லை. மக்களுக்கான உரிமை தொகைன்னு கொடுத்துருக்கீங்க. இந்த பக்கம் உரிமை தொகையை கொடுக்குறீங்க, இந்த பக்கம் வரியை ஏற்றி விட்டார்கள். அதனால் மக்களுக்கு புரிந்து விட்டது. அதனால் மக்களுக்கும் ஒரு வெறுப்பு இருக்குது, இதை மறுக்க முடியாது. அதனால் இதையும் தாண்டி இல்லை எங்களுக்கு ஓட்டு வேணும், தவறில்லை, மக்கள் ஓட்டு போட்டு, ஏன்னா எலெக்ஷன் வரும்போது எப்படி நடக்கும்னு தெரியாது சார். ஆனால் இன்றைக்கி இருக்கிற கிரவுண்டு ரியாலிட்டி அப்படின்னு பார்க்குறச்சு, இப்போ ஏடிஎம்கே இபிஎஸ் போகிற இடமெல்லாம் அப்படி ஒரு கூட்டம் வருது, விஜய் போகிற இடமெல்லாம் அப்படி ஒரு கூட்டம். விஜய்க்கு இன்னொரு 4 மாதம் இருக்குது, 5 மாதம் இருக்குங்க. விஜய் வெளியில் மறுபடியும் எப்படி பண்ண போகிறார் தெரியாது. ஸோ மக்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க, ஆர் எந்த ஒரு கட்சிக்கும் ஃபுல் மெஜாரிட்டி இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது SV சேகர் சொன்ன மாதிரி மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும்ங்கிறது SV சேகர் அவருடைய விருப்பமாக இருக்கலாம், தனி மனிதன் விருப்பம், அதில் தவறு இல்லை.